வணக்கம் நண்பர்களே, நான் ஈஸ்வரன் பேசுகிறேன். இப்போ சிங்கப்பூர் டோட்டோ லாட்ரியில் மீண்டும் அந்த முதல் பரிசு 10 மில்லியனுக்கு மேலே போகுது. அதாவது 31 ஜூலை ட்ரா நடக்க இருக்குது. அதுக்கு முதல் பரிசு எஸ்டிமேட்டட் 10 மில்லியனுக்கு மேலே வியாழக்கிழமை. இது ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த கடந்த 3 ட்ராக்களுக்கு யாருமே ஃபஸ்ட் ப்ரைஸை வின் பண்ணலை. ஸோ இங்கே அடுத்தடுத்த ட்ராக்கு சேர்த்துருவாங்க. 4வது ட்ராக்கு போச்சுன்னா அதுலேயும் யாரும் வின் பண்ணலன்னா செகண்ட் ப்ரைஸ் வின்னர்ஸு கொடுத்துருவாங்க. இதே மாதிரி இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 17th ஜூலை 2025 ஒரு ட்ரா நடந்ததுங்க. அதுவும் கேஸ்கேட் ட்ரான்னு பேர். கேஸ்கேட்னா இந்த 3 ட்ராக்கு யாருக்கும் விடலை, 4வது ட்ராக்கு பண்ணுறாங்க. ஸோ இதில் என்ன ஆச்சுன்னா 17 ஜூலை யாருமே வின் பண்ணல ஃபஸ்ட் ப்ரைஸு. அதனால் என்ன பண்ணிட்டேன், செகண்ட் ப்ரைஸ் வின்னர்ஸுக்கு இந்த ஃபஸ்ட் ப்ரைஸ் அமௌண்ட்டையும் சேர்த்து கொடுத்துருவான், செகண்ட் ப்ரைஸ் அமௌண்ட்டோடு சேர்த்து. ஸோ அவங்களாம் பெரிய தொகையை வாங்கினாங்க 17th ஜூலை. அதே மாதிரி இப்போ 31st ஜூலையும் ஒரு கேஸ்கேட் ட்ரா வருது. ஸோ அதில் யாரும் வின் பண்ணலைன்னா செகண்ட் ப்ரைஸ் வின்னர்ஸுக்கு ஃபுல் ஃபஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் செகண்ட் ப்ரைஸ் கிடச்சிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வரப்போகிற 31st ஜூலைலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 days 9 daysல ஒரு 3 பெரிய ட்ராஸ் நடக்க இருக்குங்க. அதாவது 31st ஜூலை 10 மில்லியன் எஸ்டிமேட்டட், அது 12 மில்லியன் கூட கிராஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி ஆகஸ்ட் சிங்கப்பூர் ஸ்வீப்னு பேர். அதாவது மந்த்லி ஒன்ஸ் ட்ரா நடத்துவாங்க. அதாவது முதல் புதன்கிழமை ஒவ்வொரு மாதத்துலேயும் முதல் வெட்னஸ்டே, ஒரே நாள் தான் மாதத்துக்கு. $2.3 மில்லியன் ஃபஸ்ட் ப்ரைஸு. அது 6ஆம் தேதி ஆகஸ்ட் வருது. அதுக்கப்புறம் 8ஆம் தேதி ஆகஸ்ட் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் டே ஸ்பெஷல் ட்ரா டோட்டோ அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஐ திங்க் இது ஃப்ரைடேன்னு நினைக்கிறேன், 8ஆம் தேதி ஆகஸ்ட்டு. அதுக்கு $5 மில்லியன் ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 31st $10 மில்லியன், அதுக்கப்புறம் 8ஆம் தேதி $5 மில்லியன் அவங்க சாங்ஷன்டு. இடையில ஒரு ட்ரா இருக்குது, 4ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஒரு ட்ரா இருக்குது. சப்போஸ் அதில் யாரும் ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணலைன்னா அந்த அமௌண்ட்டும் ஒரு 2.5 மில்லியன் சம்திங் சேர்ந்துடும். அது 8ஆம் தேதிக்கு போயிடும். ஸோ 5 + 3ன்னு வைங்களேன், 8 மில்லியன் ஆகிடும் அது 8ஆம் தேதிக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு அமோகமான தொகைகள்லாம் காத்திருக்கு. ஸோ இதில் நிறைய பேருக்கு என்னென்னா, டோட்டோவில் ஏன் பரிசு விழமாட்டேங்குது, 3 ட்ராலையும் விழலை, 4வது ட்ராலையும் விழலை, அப்படி என்ன தான் ஆகுது மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு டவுட் வரும். அதாவது நிறைய பேருக்கு தெரியும், 1லேருந்து 49 தான் மொத்தம். அதில் 6 நம்பர் தான் வின்னிங் நம்பர்ஸ்னு அவங்க கொடுப்பாங்க, ஒரு அடிஷ்னல் நம்பர் கொடுப்பாங்க. ஸோ நம்ம நமக்கு விருப்பப்பட்ட 6 நம்பரை எழுதி கொடுக்கலாம், அந்த ஒரு ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி கொடுக்கலாம், இல்லை மிஷினை விட்டே செலக்ட் பண்ண சொல்லிடலாம். ஸோ நம்ம செலக்ட் பண்ண 6 நம்பரும் அவங்க ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணுற 6 நம்பரும் எக்ஸாக்டாக டேலி ஆச்சுனாக்கா நமக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிரும். அது 2-3 பேர் அதை கொடுத்துருந்தாங்கன்னா அதை ஷேர் பண்ணி கொடுத்துருவாங்க ஃபஸ்ட் ப்ரைஸை, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் சில பேருக்கு டவுட் வரும், என்னது 49க்குள்ளே 1லேருந்து 49க்குள்ளே 6 நம்பர் தானே, ஏதாவது எடுத்தோம்னா நமக்கு அடிச்சிடாதா அப்படின்னு. ஸோ இதில் நம்ம என்ன கவனிக்கணும்னாக்க, எவ்வளவு 6 நம்பர் எடுக்க முடியும் 1லேருந்து 49க்குள்ளே, இது மேத்தமேட்டிக்ஸ் தான். அது எவ்வளவு 6 நம்பர்கள் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, NCRன்னு. அதை விட்டுருவோம் நம்ம, அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், அதை எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம். ஆனால் சிம்பிளாக எப்படி பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ மொத்த நம்பர் 1லேருந்து 49, நமக்கு தேவையானது 6 நம்பர். ஸோ எவ்வளோ 6 நம்பர் எடுக்க முடியும்னு பார்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த கடைசி 6 நம்பரை பெருக்கிடணும், அப்புறம் முதல் 6 நம்பரை பெருக்கிடணும், அப்புறம் இந்த பெரிய நம்பரை சின்ன நம்பரால் வகுத்துடணும். ஸோ கடைசி 6 நம்பர்னால் 44, 45, 46, 47, 48, 49 இது எல்லாத்தையும் பெருக்கிடணும். பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு பெருந்தொகை வரும், 10 பில்லியனுக்கு மேலே வரும், இந்த மாதிரி வரும் ஃபிகர். ஸோ இந்த முதல் 6 நம்பர் 1 × 2 × 3 × 4 × 5 × 6 அது 720 வரும், எல்லாத்தையும் பெருக்கினீங்கன்னா. ஸோ அந்த 10 பில்லியன் சம்திங் வருது இல்லையா, அது இந்த 720ஆல் நீங்கள் டிவைட் பண்ணோம். டிவைட் பண்ணிங்கன்னா 13,983,000 வரும். ஸோ அவ்வளவு 6 நம்பர் இருக்குது. அதாவது 13,983,000, 9,83,000. அதாவது 1,40,40,00,000 வச்சுக்கலாம் ரஃப்லி. 1,40,40,00,000.
ஸோ அவ்வளவு 6 நம்பர் வாங்கணும் நீங்கள். வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட் ப்ரைஸ் உண்டு. ஆனால் அது வந்து ப்ராக்டிக்கலாக சாத்தியப்படாது. அவ்வளோ அமௌண்ட்டு போடவும் முடியாது யாராலையும். அவ்வளோ பெட் ஸ்லிப்பு ஃபில்லப் பண்ணி கொடுக்குறதும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இது மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருந்ததுன்னா, இப்போ சின்ன நம்பரை எடுத்துங்களேன். இப்போ 1லேருந்து 3க்குள்ளே 2 நம்பர்ஸ் செலக்ட் பண்ணணுங்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும், நம்ம கடைசி 2 நம்பரை பெருக்கிடணும். 2 × 3 6 வரும். முதல் நம்பர் வந்து 1 × 2 2 வரும். ஸோ 6 டிவைடட் பை 2 வந்து 3. ஸோ 3 பாசிபிலிட்டி இருக்கும். இப்போ 1லேருந்து 3க்குள்ளே எனி 2 நம்பர்ஸ் செலக்ட் பண்ணோன்னா 3 பாசிபிலிட்டி இருக்கும். அதாவது 1 2 2 3 3 1. அதே மாதிரி 1 to 4 அதில் 2 நம்பர் செலக்ட் பண்ணணும்னு வைங்களேன். அதுக்கு வந்து உங்களுக்கு அதுக்கும் 6 பாசிபிலிட்டிஸ் வரும். ஸோ 1 × 2 பெருக்குங்க 2, அப்புறம் 3 × 4 12. ஸோ 12 டிவைடட் பை 2 வந்து 6. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ நம்பர் வரும்னு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்களே போட்டுக்கலாம். 1 2 2 3 3 4 4 1, அப்புறம் 1 3 2 4. ஸோ இந்த 6 பாசிபிலிட்டிஸ் வரும். இதே மாதிரி நீங்கள் எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம், பார்த்துக்கலாம் நீங்கள். அதே மாதிரி வந்து நீங்கள் இந்த நம்ம புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, மேட்ச்னு, டோட்டோ மேட்ச்னு, அதில் வந்து நீங்கள் 2 நம்பர் கொடுத்தாலே போதும். அதாவது 1லேருந்து 49க்குள்ளே எனி 2 நம்பர்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். $50 தான் பரிசு. ஸோ எனி 2 நம்பர்ஸ்னால் நீங்கள் என்ன பண்ணலான்னா கடைசி 2 நம்பரை பெருக்கணும். 48 49 பெருக்கினீங்கன்னா ஏதோ ஒரு எண் வரும் உங்களுக்கு. அதை வந்து ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸ் பெருக்கணும். 1 × 2. ஸோ அந்த பெரிய நம்பரை வந்து 2ஆல் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 1716 ஏதோ வரும். ஸோ அவ்வளவு 2 நம்பர்கள் இருக்குது. ஸோ அதே மாதிரி 3 நம்பர் 4 நம்பர் எல்லாம் பார்த்துக்கலாம் நீங்கள். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டுங்க மேட்ச் ஆகிறது. பியூர் லக்கு தான் அது, 100% லக்கு தான் அது. எந்த விதமான ட்ரிக்ஸோ இல்லை கால்குலேஷன்ஸோ பர்மிட்டேஷன் காம்பினேஷனோ அதெல்லாம் ஒர்க் பண்ணாது. பியூர் லக்கு தான் அது. நீங்களே வீட்டில் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஒரு 6 நம்பர் எழுதுங்க. உங்கள் மனைவி கிட்டேயோ இல்லை நீங்கள் லேடியாக இருந்தால் உங்கள் கணவன்கிட்டேயோ கொடுத்து அவரை விட்டு ஒரு 6 நம்பர் எழுத சொல்லுங்கள். 2ம் டேலியே ஆகாது. ஸோ அவ்வளவு டிஃபிகல்ட் இது. 2ம் டேலி ஆச்சுன்னா அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அது. அதனால் இந்த மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பெட்டுன்னு இருக்குது. அதில் வந்து கொஞ்சம் நிறையா சேல் ஆகும். ஏன்னா பெரிய அமௌண்ட் ஆக ஆக அவங்க வந்து எப்படியாவது வின் பண்ணிடணுங்கிற ஒரு வெறியில் நிறையா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. டோட்டோ ஆர்டினரி என்ட்ரினா 6 நம்பர் நீங்கள் எழுதி கொடுக்கணும். $1 கொடுக்கணும் கவுண்டரில். கொடுத்தீங்கன்னா நீங்கள் எழுதி கொடுத்த நம்பரை வந்து அவங்க ஸ்லாட் பண்ணுவாங்க கம்ப்யூட்டரில். உடனே அது வந்து அதை பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நீங்கள் எழுதி கொடுத்த 7 நம்பரும் 6 நம்பரும் அதில் பிரிண்ட் ஆகி வந்துடும். அதுதான் அவங்க டிக்கெட்டு. உங்களுக்கு வேணுன்னா அந்த பெட் ஸ்லிப்பை நீங்கள் திருப்பி வாங்கிக்கலாம் கவுண்டரில். ஸோ $1 காஸ்ட்டு. சப்போஸ் அப்படி உங்களுக்கு 6 நம்பர் என்னென்னு தெரியல, எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல, நீங்கள் வந்து மிஷினை விட்டே செலக்ட் பண்ணி சொல்லிடலாம். குயிக் பிக்னு சொல்லிட்டு $1 இதில் கொடுத்தீங்கன்னா கவுண்டரில் அவங்களே ஒரு பட்டன் அமுக்குவாங்க. மிஷினே வந்து எனி 6 நம்பர்ஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. ஸோ அதை நீங்கள் வச்சுக்கலாம் டிக்கெட்டு. அப்புறம் அது ரிசல்ட்டோட நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ ஒரே பரிசு தான். குயிக் பிக்கோ இல்லை செல்ஃப் பிக்கோ எதுவாக இருந்தாலும் பரிசு தொகை வந்து சேம் தான். அதுமாதிரி சிஸ்டம் 7 8 9 10 11 12 வரைக்கும் இருக்குது. சிஸ்டம் 7னா 7 நம்பர் கொடுக்கலாம் நீங்கள். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் 6 நம்பர் 7 நம்பர் கொடுக்கலாம். அந்த 7 நம்பரில் உங்களுக்கு எந்த 6 நம்பர் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் மேட்சிங்காக வருதோ அந்த ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிரும் உங்களுக்கு. ஸோ இதுக்கு வந்து காஸ்ட்டு $7. ஏன்னா அந்த இதே தான் திருப்பி நீங்கள் 7 நம்பர்ஸ்னால் அது பர்மிட்டேஷன் காம்பினேஷன் போட்டிங்கன்னா 7 பாசிபிலிட்டிஸ் வரும். 7 6 நம்பர்ஸ் எடுக்கலாம். அதனால் $7. இப்போ சிஸ்டம் 8 பார்த்தீங்கன்னா $28 ஆகிடும். ஏன்னா 28 6 நம்பர்ஸ் ஆர் அவைலபிள் தேர். அதே மாதிரி சிஸ்டம் 9 பார்த்தீங்கன்னாக்கா $84 கொடுக்கணும். 84 வெள்ளி கொடுக்கணும். சிஸ்டம் 10 பார்த்தீங்கன்னா $210 ஆகும். சிஸ்டம் 11க்கு வந்து $462. சிஸ்டம் 12 தான் கடைசி. அதில் வந்து $924. இதில் வந்து சில பேர் வந்து இந்த ஐ டோட்டோன்னு ஒன்று இருக்குது, அது வாங்குவாங்க. அதாவது ஐ டோட்டோன்னா எப்படின்னா அவங்களே வந்து இந்த சிங்கப்பூர் பூல்ஸே ஒரு சிஸ்டம் வச்சுருக்கு. இது வந்து 28 பேராக ஒரு பஞ்ச் பண்ணிகிட்டே வரும். இப்போ நீங்கள் ஐ டோட்டோ வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து 28ல் ஒரு ஷேர் தான் அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இன்னும் 27 பேருக்கு அதே நம்பர் போகும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த பரிசு வின் பண்ணாலும் அது 28ல் ஒரு ஷேர் கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து $33 தான் காஸ்ட்டு. சில பேர் சீப்பாக இருக்குன்னு வாங்குவாங்க. ஆனால் என்ன ஆகுதுன்னா
ஃபஸ்ட் ப்ரைஸ் விழலைன்னு வைங்களேன், செகண்ட் ப்ரைஸ் விழுது ஒரு 1,20,000 சம்திங் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கையில் கிடைக்கக்கூடிய பரிசு தொகை வந்து ஒரு 4,000 சில்லரை தான் வரும். அந்த 28ஆல் வகுத்தீங்கன்னாக்க, ஏன்னா 28ஆல் வகுத்து கொடுத்துருவாங்க பரிசு தொகையை. அதுக்கு நம்மளுடைய சஜஷன் என்னென்னா, இந்த மாதிரி பெரிய ட்ரா வரும்போது நீங்கள் வந்து சிஸ்டம் 12 நார்மலே வாங்கலாம். ஆனால் $924 ஆகும். அது வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 9 பேர் சேர்ந்து வாங்கலாம். 9 பேர் சேர்ந்து ஆளுக்கு வந்து $100 போட போகிறீங்க. $100 இஸ் நாட் மச். $33 போடுறது இன்னொரு 3 டைம்ஸு. அது மாதிரி $100 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சிஸ்டம் 12 நார்மலே கிடச்சிரும். ஐ டோட்டோ இல்லை, நார்மலே கிடச்சிதுன்னா உங்களுக்கு ஃபுல் பரிசு தொகை கிடச்சிரும். அது 28ஆலாம் வகுக்க மாட்டான். ஸோ இந்த 6 நம்பருக்கு பதிலாக 12 நம்பர் வரும் சிஸ்டம் 12ல். அதில் என்ன, இப்போ நீங்கள் சப்போஸ் ஒரு 1,20,000 வருதுன்னு வச்சுங்களேன் செகண்ட் ப்ரைஸு. அந்த மாதிரி வந்ததுன்னா அதை நீங்கள் 10 பேர்னா $12,000 சம்திங் வந்துடும். 9 பேர்னு வைங்களேன், சம்திங் லைக் தட் 13,000 சம்திங் வரும். வேறாவது நீங்கள் ஐ டோட்டோ வாங்கினீங்கன்னா 3,000 சில்லரை தான் வரும், 4,000க்குள்ளே தான் வரும். அதனால் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் இது வந்து ஒன் டைமாக வாங்குறது தான் பெட்டர். ஏன்னா அடிக்கடி வாங்கக்கூடாது இது. ஏன்னா பரிசு டிக்கெட்டு விலையும் அதிகம். அதனால் அதுக்கு நீங்கள் கண்ட்ரோல்டாக வாங்கிக்கோங்க. அதே நேரம் மீண்டும் வந்து இந்த நிறையா அந்த லக்கி அவுட்லெட்ஸ் இருக்குது. அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், டாங் ஏக் ஹுவாட்னு ஹவுகாங்கில் இருக்குது. அது ரொம்ப ரொம்ப லக்கி. எவ்ரி டைம் ஏதாவது ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணிடுது. அங்கே நீங்கள் வாங்கலாம். அப்புறம் ரங்கூன் ப்ரொவிஷன் ஷாப்னு ஒன்று இருக்குது. அங்கேயும் வந்து நிறையா பரிசுகள் வின் பண்ணியிருக்கு, அங்கேயும் வாங்கலாம். அப்புறம் பிஎஃப்ஜி ட்ரேடிங் அண்ட் ஃப்ரேமிங்னு ஜூரோங்கில் இருக்குது, பிளாக் 960 இருக்குது. அதுவும் கொஞ்சம் லக்கி அவுட்லெட்டாக இருக்குது, அடிக்கடி விழுது. அதுக்கப்புறம் வந்து டெலிஷியா ஏஜென்சிஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது இந்த ரோச்சோர் எம்ஆர்டி இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் வரும் டெலிஷியா ஏஜென்சி. அதுவும் வந்து கொஞ்சம் கன்சிடர்டு லக்கி அவுட்லெட். ஏன்னா நிறையா ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ப்ரைஸஸ் விழுந்திருக்கு. அது தவிர இருக்கவே இருக்குது ஆன்லைன் பெட்டிங். ஸோ ஆன்லைனில் அக்கௌண்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஆன்லைனில் பெட்டிங் பண்ணலாம். ஸோ ஏன்னா நிறையா நம்பர் 1 வந்து ஆன்லைனில் வாங்குறவங்களுக்கு வின் ஆகிறது தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் அண்ட் செகண்ட் ப்ரைஸு. அதனால் தீஸ் ஆர் ஆல் தி லக்கி அவுட்லெட்ஸு. இதில் வந்து வெளிநாட்டுக்காரங்க வாங்க முடியாது. நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்குது. நம்ம வந்து நான் இந்தியாவில் இருக்கேன், துபாயில் இருக்கேன், வாங்கலாமா அப்படின்னு. சிங்கப்பூர் வந்து ரொம்ப ஒரு கண்ட்ரோல்டு இது. இதில் எந்த விதமான ஒரு ஏமாற்று வேலைக்கும் வந்து இடமே கிடையாது. அதனால் ஆன்லைனில் விற்கிறது வந்து ஒன்லி ஃபார் சிங்கப்பூர் ரெசிடென்ட்ஸ். அதாவது சிங்கப்பூர் சிட்டிசனோ பிஆரோ இல்லை ஏதாவது பாஸில் இருக்கிறவங்க, பர்மிட்டில் இருக்கிறவங்க, அவங்க மாத்திரம்தான் ஆன்லைன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். முதல்ல ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நீங்கள் ஆன்லைன் மூலம் வாங்க முடியும். அதுக்கு சிங்க் பாஸ்னு ஒன்று இருக்கும், அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்புறம் வந்து உங்கள் அட்ரஸ் ப்ரூஃப் காட்டணும், எங்கே தங்கியிருக்கீங்கன்னு. ஏதாவது இந்த டெனன்சி அக்ரிமெண்ட்டு அது எதாவது காட்டணும். அப்புறம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் பர்டிகுலர்ஸு கொடுக்கணும். எல்லாம் கொடுத்தீங்கன்னா வந்து பேங்க் உங்களுக்கு வந்து ஆன்லைன் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி கொடுத்துருவான். அப்புறம் உங்களுக்கு மெசேஜ் வந்துடும், இந்த மாதிரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு அப்படின்னு. நீங்கள் என்ன பண்ணணும், அந்த அக்கௌண்ட்டுக்கு பணத்தை போடணும். உங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட்டு வச்சுருக்கீங்களோ அதுலேருந்து இதுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஒரு $100 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுங்க முதல்ல. அதுலேருந்து நீங்கள் வந்து திருப்பியும் லாகின் பண்ணிவிட்டு அதுலேருந்து வாங்கலாம். சப்போஸ் நீங்கள் $5க்கு வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன், $95 ஆகிடும் பேலன்ஸு, உங்கள் அவைலபிள் பேலன்ஸு. ஸோ அதில் ஏதாவது பரிசு விழுந்ததுன்னா உங்களுக்கு வந்து வித்தின் 6 hours வந்து கிரெடிட் பண்ணிவிடுவான். ஸோ உங்கள் ஆன்லைன் அக்கௌண்ட்டில் இப்போ நீங்கள் $2,000 வின் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், $100 போட்டிருக்கீங்க, $5க்கு டிக்கெட் வாங்குறீங்க, $2,000 பரிசு விழுதுன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் 2,000 போட்டுரும் ஆன்லைன் அக்கௌண்ட்டில். ஸோ உங்களுக்கு $2,095 இருக்கும் உங்களுக்கு அவைலபிள். அதுலேருந்து நீங்கள் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிக்கலாம். எல்லாமே ஆன்லைனில் பண்ணிக்கலாம். ஸோ பேங்க் அக்கௌண்ட் மாற்றினீங்கன்னா இதில் குறைஞ்சி போய்டும், பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும். அதுலேருந்து நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். கார்டு, ஏடிஎம் கார்டு போட்டு பணத்தை எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வசதி இருக்குது. இப்போ $20,000 வரைக்கும் எந்த அவுட்லெட்டில் வேணால் வாங்கிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. முன்னால் வந்து $5,000 தான் இருந்துச்சு. இப்போ வந்து $20,000 வரைக்கும் இந்த பே நவுன்னு ஏதோ ஒன்று இருக்குது, அது வழியாக பே பண்ணுவாங்க. அது நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். பே நவுக்கு பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் கடையிலே போய் வாங்கிடலாம். அப்படி இல்லைன்னா ஹெட் ஆஃபீஸ் போகணும். நீங்கள் முன்னெல்லாம் 5,000க்கு மேலே இருந்ததுன்னா ஹெட் ஆஃபீஸ் போய் அங்கே ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்து நம்பர் எடுத்து வெயிட் பண்ணி எல்லாம் பண்ணோம். இப்போ $20,000 வரைக்கும் நீங்கள் பே நோவில் வாங்கிக்கலாம். அதுக்கு மேலே போச்சுன்னா தான் நீங்கள் ஹெட் ஆஃபீஸ் போகணும். அங்கே போய் க்யூ பண்ணிவிட்டு ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு
செக்கு கொடுப்பாங்க உங்கள் நேமில். அதை நீங்கள் உங்கள் பேங்க்கில் போட்டுக்கலாம். அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளோ கிளியர் ஆகிடும். அப்புறம் நீங்கள் பணத்தை எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ 3 ட்ராக்கள் வந்து வருது. 31ஆந்தேதி ஒன்று, அப்புறம் 6ஆந்தேதி ஒன்று, 8ஆந்தேதி. 8ஆந்தேதி வர்றது தான் அந்த நேஷ்னல் டே ட்ரா. இது மாதிரி ஸ்பெஷல் ட்ராஸ் வைப்பாங்க. அதாவது நியூ இயர் டே, ஜனவரி வாக்கில் நியூ இயர்ஸ் டே வரும். அப்புறம் வந்து அந்த ரீயூனியன் டேன்னு ஒன்று வரும். சைனீஸ் நியூ இயர் இது பண்ணி ரீயூனியன் ட்ரான்னு ஒன்று வரும். அப்புறம் இந்த மாதிரி நேஷ்னல் டே ட்ரான்னு ஒன்று. இதுக்கெல்லாம் ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸ் கொடுப்பாங்க. 5 மில்லியன், 8 மில்லியன், 10 மில்லியன் அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இந்த தடவை 5 மில்லியன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து வெற்றி பெறதுக்கு நம்முடைய நல்வாழ்த்துக்கள். மீண்டும் நம்மளுடைய கோரிக்கை என்னென்னா, கண்ட்ரோலுக்குள்ளே இருங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நண்பர்கள்லாம் சேர்ந்து வாங்கலாம். இப்போ நண்பர்கள்லாம் சேர்ந்து வாங்கும்போது ஒரு நம்பிக்கையான ஆளாக இருக்கணும். ஏன்னா அதில் 10 மில்லியன் விழுதுன்னு வச்சுங்களேன். நீங்கள் இந்த டோட்டோ சிஸ்டம் 12 வாங்குறீங்க, 10 மில்லியன் வின் பண்ணிவிடுது. அந்த ஆள் யார் கையில் டிக்கெட் இருக்கோ அவர் வந்து நல்லவராக இருக்கணும். அவர் வந்து உங்கள் 9 பேராக சேர்ந்து வாங்கினீங்கன்னா 9 பேருக்கு ஷேர் கொடுக்கணும். அதனால் நீங்கள் பெட்டர் என்ன பண்ணலாம், டிக்கெட்டை வாங்கிட்டு அதை ஃபோட்டோ காப்பி எடுத்து ஆளுக்கு ஒரு காப்பி வச்சுக்கலாம். ஸோ என்ன இருந்தாலும் நம்பகமான ஆளாக இருந்தால் எல்லாருக்குமே நல்லது தான். ஸோ நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.